லட்சுமியை பார்க்கணும். அவங்க இருக்காங்களா? முதல்ல இங்கதான் இருந்தாங்க, இப்ப கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. ஐயோ, நான் அவங்களை அவசியம் பார்க்கணும். எங்க இருக்காங்க? எதுக்குங்க? என்ன விஷயம்? பரதநாட்டியம் கத்துக்கணும். யாரு? நான் தான் பரதநாட்டியம் கத்துக்கணும். ஐயோ, டேய் தண்ணி கொண்டடா. தண்ணி பத்தாது, பிராந்தி கொண்டா. என்னங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்த ஒரு வாரமா யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வேணா என் மேல வருத்தம் இருக்கும், அதனால பேச விருப்பம் இல்லாம இருக்கலாம். நீங்க கூட பேச மாட்டேங்கிறீங்களே, அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. இத பாருங்க, இந்த கல்யாணம் நடந்த விதம் வேணா உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு மனைவியா வர வேண்டியவன் நான் தானே. எனக்கு மனைவியா வர வேண்டியவ ஒரு கோடீஸ்வரடி. என்னுடைய தலையெழுத்து உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டானுங்க. இப்ப கூட அந்த தாலியோட உன்னை அடிச்சு வெளியே திருத்த முடியும், யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது தெரியுமா? வேண்டாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேன். எனக்கு இந்த தாலி ஒண்ணே போதும். ஆனா ஒரு விஷயம், நானே வெளியில போனா உங்க அப்பா அம்மா என்ன தப்பா நினைப்பாங்க. அதனால நடந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். என்னடி, என் வாழ்க்கையில ராமுதான் மண்ணள்ளி போட்டான்னா உன் பங்குக்கு நீயும் போடலான்னு பாக்குறியா? இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கேன், இனியும் அப்படிதான் இருப்பேன். அதுக்காக தான் நம்ம 2 பேர் கல்யாணம் எப்படி நடந்துங்கிறதுக்கு எங்க அப்பா அம்மாட்ட ஒரு பொய் கதை சொல்லியிருக்கேன். அந்த கதையில உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சானே ஒரு பரதேசி, அவனும் நீயும் கெட்டவங்க, நான் நல்லவன். என்னங்க இது? அதுதான் உண்மை, நீயும் ஒத்துக்கணும். அப்பதான் உன் கழுத்துல இருக்க தாலியாவது மிஞ்சும். என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? அதான் சொல்லிட்டு தாலியாவது மிஞ்சோன்னு. என்னடி சொல்றியா இல்ல தாலி கட்டி வச்சுட்டு போறியா? சரிங்க, நீங்க சொல்றபடியே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எம்டி ரூம் எங்க இருக்கு? ஹலோ, எம்டி ரூம் எங்க இருக்கு? அங்கதான். தேங்க் யூ. சாரி, என் பேர் லதா. ஓ, அது நீங்க தானே? நீங்க இங்க வேலையில சேர வருவீங்கன்னு எம்டி சொன்னாரு. உள்ள இருக்காரு, போய் பாருங்க. தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நாளையில இருந்து அந்த பொண்ணு இங்க தான் வேலை செய்ய போகுது. அப்போ நல்லா பாத்துக்கலாம். இப்போ வேலைன்னு ஒண்ணு இருக்கு, கவனிக்கலாமா? நீ யாரு, என்னது? நான் சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கிற. பக்கத்து ரூமுக்கு வந்தேன், இந்த ரூம் திறந்துருந்துச்சு, அதான் உங்களையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். திறந்திருந்தா வந்துருவியா? இப்ப போ. என்னது? ஐயோ, வாங்கடா. சார், என்ன சார் இது? வேர்க்க விறுவிறுக்க ஓடி வரீங்க? ராவு, என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காது நடந்து போச்சுடா. என்ன சார் அது? என் ரூமுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டாடா. பொண்ணா? ஏனுங்க ஐயா, நமக்கு தெரியாம இப்படி ஒரு செட்டப்பா? அடச்சே, செட்டப் ஆகுது. பக்கத்து ரூமுக்கு வந்திருக்கா, என் ரூம் திறந்து இருந்துச்சா, உள்ள வந்துட்டேன்னு சொல்றேன். அப்போ காஞ்ச மாடு கம்பளம் விழுந்த மாதிரி ஆயிடுச்சா? காஞ்ச மாடாவது பச்சை மாடாவது அவளை பார்த்து வில வளர்த்து போய் ஓடியாந்து இருக்கிறேன். ஏனஜோ அண்ணாச்சியோ, இது வரைக்கும் சபலசனாவே இருந்தனா, அந்த பொண்ணு நேர்ல வந்த உடனே ஒண்ணுமே புரியல அண்ணாச்சியோ. கூப்பிட்டீங்களாப்பா? இவன் தான் என் பையன் மோகன். வணக்கம். இவர் மிஸ்டர் பரமசிவம், பாம்பேல இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இவரை பத்தி தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. உட்கார். உங்களை போட்டோல பாக்குறேன், இப்ப நேர்ல பாக்குறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு மருமகன் வர வேண்டிய நீங்க ஏன் ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அது பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவம். யாரோ படிச்ச பசங்க இவங்கிட்ட வேலை கேட்டிருக்காங்க, இவன் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அதுல தகராறாகி இவன் அவங்கள அடிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அதனால அந்த பசங்க இவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணை இவன் கூட முடிச்சு போட்டு பேசி கட்டிய காட்டி மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த சூழ்நிலையில என்னால வேற என்ன செய்ய முடியும்? கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன்லாம் எதுக்கு இருக்கு? உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த பொண்ணை விரட்டிட வேண்டியதானே? ஏன் விட்டீங்க? நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். ஆனா என் மிஸ்ஸஸால தான் அந்த பொண்ணை ஏத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. என்னங்க செய்யறது? அந்த பொண்ணு கழுத்துல இவன் தாலி கட்டிட்டான்.
அது பேப்பர்ல வந்து மானம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேட்டுன்னு போனா மேற்கொண்டு இவருக்கு தானே கௌரவ குறைச்சல். அதனாலதான் எது எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கும்னு மனசை தேத்திக்கிட்டு அந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்ன கோவமா பாக்குற? நான் வீட்டுல சொன்ன போய் ஊரெல்லாம் பரவுது. என்ன ஒன்னும் செய்ய முடியாது. நீ ஏன் ஒத்துட்டு இருக்க? உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா சாமி கிட்ட சொல்லி அது தீத்துரு. குட் ஈவினிங் டாடி. குட் ஈவினிங். என் மக லதா. அப்படியா? குட் மார்னிங் சார். இதுல ஒரு கையெழுத்து வேணும். சார் அங்க கொஞ்சம் பாருங்களேன். என்ன ஒரு அரட்டையும் சிரிப்புமா இருக்கு? அந்த அநியாயத்தை ஏன் சார் கேக்குறீங்க? அந்த பொண்ணு வந்த ஒரு மாசமாவே இப்படிதான் சார். அது ஏதாவது விடுகதை போடுறதும், அதுக்கு பதில் தெரியாம நம்ம ஆளுங்க உளறதும், அதை கேட்டு மத்தவங்க சிரிக்கிறதும், ஐயோ ஒரே அட்டகாசமா போச்சு சார். பாருங்க, கலக்கலப்பா இருந்தா தப்பு இல்ல, கரெக்டா வேலை நடக்கணும் அவ்வளவுதான். சார் அந்த பொண்ணுக்கு பக்கத்து சீட்ல சண்முகம் இல்ல சார், அவனை மாத்திட்டு என்ன அங்க போட்டுருங்க சார். நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னது ஆடு நினைதேன்னு ஓனாய் வருத்தப்படுதா? வர்றேன் சார். தேங்க்ஸ். ஏன் சிரிக்கிறீங்க லதா? சொல்லுங்க. கன்னத்துல கறி சார். கன்னத்துல கரிதாமா இருக்கணும், எலும்பா இருந்தா அசிங்கமா இருக்கும்ல. ஆஹா, அது இல்ல சார், கருப்பா ஏதோ ஒட்டி இருக்கு. கருப்பா ஏதோ விட்டுருக்கா? அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். இன்னும் போகல சார். ஓகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட். போயிடுச்சு சார். தேங்க்ஸ். இந்தாங்க விவேகனுக்கு ஃபைல். ஓகே. எங்க நீங்க என்னமோ இந்த விடுகதை எல்லாம் நிறைய போடுறீங்களாமே? ஆமா சார். உங்களுக்கு ஒரு விடுகதை போடட்டுமா? ஓகே. ஓகே. காலார நடக்கலாம்னா தபால்காரன் குறுக்க வந்து நகரத்தை கடைசில தள்ளி தகரத்தை நடுவுல போட்டு பால்காரனாகி போயிட்டான். பாவி மனசு பாடா படுது. இதுக்கு என்ன விடை? எங்க இந்த விடுகதை கொஞ்சம் கஷ்டமானதா தெரியுது, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, சொல்லிடுறேன். சரி, நல்லா யோசிச்சு சொல்லிடுங்க சார். தபால்காரன் குறுக்க வந்து நகரத்தை கடைசியில தள்ளி நகரத்தை நடுவுல போட்டு பால்காரனாகி போயிட்டான். பாவி மனசு பாடா படு. இந்த மாதிரி விடுகதைகள்லாம் அவளுக்கு போட்டதே இல்ல. காசி சார், அந்த விடுகதைக்கு விட என்ன 2 நாளா இதே தொலையா போச்சு. புது பொண்டாடிக்கு புடவை கட்ட விட மாட்டேங்கிறான். அது இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா போயா நீ திரும்ப. என்ன வீட்டுக்காரையா, விடுகதைக்கு இன்னும் விடையை கண்டுபிடிக்கலையா? என்னமோ எங்களுக்கு முன்னாடி நீ கண்டுபிடிச்சிட்ட மாதிரி கேக்குறிய. ஓ, கண்டுபிடிச்சிட்டனே. கண்டுபிடிச்சிட்டியா நீயா? உங்க அப்பா என்ன தமிழ் பண்ணிட்டா? சொல்லு. காலார நடக்கலாம்னா தபால்காரன் குறுக்க வந்து அதில் இருக்கிற கால் லகரமான இல்ல கடைசியில தள்ளி தகரத்தை நடுவுல போட்டா. இதுதான் விடை. என்ன இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுது புரியுது. அப்பா, குட் மார்னிங். ஹலோ, நீங்க சொன்ன விடுகதைக்கு விடை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? சொல்லுங்க பாக்கலாம். காதல். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட். ஷர்ட் புதுசா சார்? ஆமாங்க. விலை 125 ரூபாயா சார்? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் காலர்ல விலை தொங்குது. அப்படியா? அவசரத்துல கவனிக்காம அப்படியே வந்துட்டேன். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட்.
நம்ம லிஃப்ட்ல வரும்போது கரண்ட் கட் ஆயிருந்தா என்ன இருக்கும்? லிஃப்ட் பாதியில நின்னு இருக்கும். நம்ம 2 பேரும் தனியா சிக்கிக்கிட்டு தவிச்சிருப்போம். அந்த மாதிரி தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்னம்மா, என்னங்க இந்த ஓசியிலே காலம் தள்ளுற பயலுக்கு இருக்காருங்களா? இருக்காங்க. நீ ஏன் அங்க நின்னுட்ட? கீழே இறங்கி வா. நீங்க வர்றீங்கன்னு தான் நான் இங்கேயே நிக்கிறேன். ஏன் நான் வந்தா நீ வரப்படாதா? நீ இறங்கி வா, நான் ஒதுக்கிக்கிறேன். தெரியாம பட்டுருச்சு. ஹலோ. ஹலோ. எங்க சார் இப்படி கூட்டமா? இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. ஹலோ. சார் தான் எங்க வீட்டு ஓனர். வணக்கம் சார். அவனுக்கெல்லாம் ஹலோ, எனக்கு மாத்திரம் வணக்கம். என்ன வயசானவனு பாக்குறியா? இந்தாம்மா, இவனுங்க செய்யறதெல்லாம் நானும் செய்வேன். ஹலோ. ஹலோ, மரியாதைக்கு. ரெகுலரா நீங்க இங்கதான் வருவீங்களா? நான் எப்பவும் பக்கத்து கடைக்கு தான் வருவேன். இன்னைக்கு பர்டிகுலரா நான் வாங்க வந்தது அங்க இல்ல, அதனாலதான் இங்க வந்தேன். என்ன வாங்க வந்தீங்க? ஒரு நிமிஷம், கொஞ்சம் தனியா வாங்க. வாங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க. அவன் காதையே கடிச்சிருவா போல் இருக்க. என்னங்க இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டேன். ஓகே, நான் வரேன். ஆ. பாய். ஏய், உன்கிட்ட மட்டும் தனியா சொல்லிட்டு போனது என்னப்பா? சொல்ல மாட்டேன்டா. ஏல சொல்லுல. முடியாதுல. அவனுங்க எல்லாம் சின்ன பசங்க, எனக்கு மாத்திரம் சொல்லு. அது என்ன கிசு கிசு? அது